ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ் கோடிங். நீ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் ஷார்ட்டட் லிஸ்ட். இது லிங்க்டு லிஸ்ட், ஓகேவா? அரே லிஸ்ட் கிடையாது. லிங்க்டு லிஸ்ட்ல நம்ம வந்து டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 83ல இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஹெட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்டு லிஸ்ட் எல்லாமே ஷார்ட்டட் ஆர்டர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஷார்ட்டட் ஆர்டர் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும், ஓகேவா? தென் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டூப்ளிகேட்ஸை ஃபைன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கிற லிங்க்டு லிஸ்ட் வந்து யூனிக் வேல்யூஸ் இருக்கணும், ஓகேவா? டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1ல பார்த்தீங்க அப்படின்னா 112 கொடுத்துருக்காங்க. ஸோ 1ங்கிறது தான் டூப்ளிகேட் வேல்யூ. இப்போ இந்த 1 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 12ன்னு கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். தென் எக்ஸாம்பிள் 2ல பார்த்தீங்க அப்படின்னா 11233 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து இந்த 1 டூப்ளிகேட் வேல்யூ இருக்கு, இங்க 3ங்கிற வேல்யூ டூப்ளிகேட் வேல்யூ இருக்கு. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 இதை மட்டும் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், ஓகேவா? ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 4 நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டெம்பரரி வேரியபிள் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேயே நம்ம செக் பண்ணிடுறோம். இப்போ கரண்டா இருக்குல்ல, டெம்பரரி டாட் வேல்யூவும் டெம்பரரி டாட் நெக்ஸ்ட் டாட் வேல்யூவும் ஈக்குவலா இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்க இருந்து அதுக்கு அடுத்து இருக்க நெக்ஸ்ட்ல பாண்டை கிரியேட் பண்ணிடுறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, temp டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு temp டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு மார்க் பண்ணிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாண்ட் இருக்காது, நம்ம நேராக ஒன்றுக்கு அடுத்து 2 இருக்கும். இப்போ அகைன் செக் பண்ணுவோம், இந்த 1ம் இந்த 2வும் நாட் ஈக்குவல்டான்னு பார்ப்போம். ஈக்குவலா இருந்தால் அகைன் பாண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அப்படியே கண்டினியூஸ் பண்ணிட்டு இந்த டெம்பை இங்கே மூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ அகைன் செக் பண்ணுவோம், 2 1 3 கம்பேர் பண்ணுவோம். யூனிக் வேல்யூஸுங்கிறனால டெம்ப் இங்கே போயிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு டெம்ப் இந்த இடத்துல வரும்போது நல்லாயிரும். நமக்கு கடைசி ஹெட் இங்கே வச்சு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஹெட் ரிட்டர்ன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா 1 2 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டூப்ளிகேட்டாக ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ நம்ம இங்கே வந்து என்னன்னா ஹெட்டை வந்து சேஞ்ச் பண்ணவே மாட்டோம், ஓகேவா? டெம்ப் ஈக்குவல் டு ஹெட்னு மார்க் பண்ணிட்டு டெம்பரரி வேரியபிள தான் மூவ் பண்ணுவோம். ஹெட்டை வந்து அங்கேயே தான் வச்சிருப்போம். ஏன் அப்படின்னா, ஹெட்டை இப்போ நம்ம மூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹெட் இங்க இருக்கு, ஹெட் இங்க இருந்து எண்டு வரைக்கும் நம்ம மூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் நோட தான் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம ஹெட் நோட ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்றது ஸ்டார்டிங் பாயிண்டா? அதுக்கு தான் நம்ம ஹெட்டை மூவ் பண்ணாம அங்கேயே வச்சுக்கிட்டு டெம்பரரி வேரியபிள் ஒன்று அசைன் பண்ணி ஃபுல்லா மூவ் பண்ணிட்டே வந்துடும். ஃபைனலாக ஹெட்டை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம், ஓகேவா? வாங்க அப்ரோச் பார்ப்போம். ஸோ இதான் அதோட கோட். ஸோ வந்து டெம்பரரி வேரியபிள் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மார்க் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா மூவ் பண்ணுறோம். ஸோ டெம்பரரி நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் டெம்பரரி டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் நல் வரைக்கும் ரன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து 1 1 2 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து டெம்பரரி இந்த இடத்துல வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிடணும், ஓகேவா? இந்த இடத்துல வரப்ப ஏன் ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா, இப்போ இதுக்கப்புறம் நம்ம உள்ள என்ன செக் பண்றோம் அப்படின்னா, இந்த எலமெண்ட்டும் இதுக்கு அப்புறம் இருக்க எலமெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது நல் வேல்யூ இருக்குங்கிறப்ப நமக்கு எரர் வரும். ஏன்னா நம்ம டெம்பரரிக்கு வேல்யூ எடுக்கிறோம், இங்க நல்லுங்கிறப்ப நமக்கு எரர் வரும். ஸோ அதனால தான் நம்ம இங்கேயே முன்கூட்டியே ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இனிஷியலாக நம்ம வந்து டெம்பரரி ஸ்டார்டிங்ல மார்க் பண்ணிடுறோம், ஓகேவா? ஸோ இதை மட்டும் நான் எரேஸ் பண்ணி இன்னும் நினைக்கிறேன். ஸோ இங்க 2 இருந்திருக்கும், இங்க வந்து நல் இருக்கு, ஓகேவா? இப்போ வந்து டெம்பரரி இங்க மார்க் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒயில் லூப்ல செக் பண்றோம், டெம்பரரி நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் டெம்பரரி டாட் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறத மட்டும் நாட் ஈக்குவல் நல்லான்னு பார்க்கணும். எஸ் ட்ரூ அப்படிங்கிறப்ப இந்த இஃப் ரன் ஆகும். இஃப்ல நம்ம என்ன செக் பண்றோம் அப்படின்னா, டெம்பரரி வேல்யூ இருக்குல்ல, இப்போ கரண்ட் வேல்யூ இதுக்கு அப்புறம் இருக்கிற டெம்ப் டாட் நெக்ஸ்டோட வேல்யூவும் கம்பேர் பண்றோம். ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா ஜஸ்ட் இந்த டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட்னு மார்க் பண்ணிடுறோம். ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற பாண்டை நம்ம பிரேக் பண்ற மாதிரி ஆயிடுது. ஸோ நமக்கு என்ன ஆகும், 1க்கு அடுத்து நேராக 2ன்னு கிடைச்சோம். தென் இந்த இஃப் ஒர்க் ஆனதுக்கப்புறம் இப்போ அகைன் ஒயில் லூப் ரன் ஆகும். ஒயில் லூப்ல டெம்பரரி வேரியபிள் இங்கேயே தான் இருக்கும். இப்போ அகைன் செக் பண்ணும்போது இந்த ஒயில் லூப் கண்டிஷன் ட்ரூ ஆகி உள்ள வரும். திரும்படியும் செக் பண்றோம், டெம்ப் டாட் வேல்யூ ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட் டாட் வேல்யூவா அப்படின்னு பார்க்கணும். இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கு இங்கே எல்ஸ் ரன் ஆகும். டெம்பரரி வேரியபிள் மூவ் பண்றோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூ இப்போ இதுக்கு அடுத்து இல்லை, இந்த டெம்பரரி வேரியபிளுக்கு அடுத்து டூப்ளிகேட் வேல்யூ இல்லை. அதனால நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ டெம்பரரி வேரியபிள் இங்கே வந்துடும். இப்போ அகைன் ஒயில் லூப்ல செக் பண்ணுவோம், டெம்ப் டாட் நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் டெம்புக்கு அடுத்த எலமெண்ட் இருக்கிறது நாட் ஈக்குவல் நல்லான்னு பார்ப்போம். இல்ல டெம்புக்கு அடுத்து இருக்கிறது நல்லு. அப்போ இங்கேயே நம்ம பிரேக் பண்ணிடுவோம். இந்த ஒயில் லூப் விட்டு வெளியே வந்தோடனே ஹெட்டை வந்து ரிட்டர்ன் பண்றோம். ஸோ ஹெட் நமக்கு இங்கே தான் இருக்கும். எப்படி ரிட்டர்ன் ஆகும்னா 1 2. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து நல் இருக்கும்.
ஓகேவா? இத தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இதான் நமக்கு அவுட்புட்டாவும் வேணும். இந்த இடத்துல இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அவங்க சார்ட்டட் ஆர்டர்ல தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? சார்ட்டட் ஆர்டர்ல குடுத்திருந்தாங்க அப்படின்னா, டூப்ளிகேட்ஸ் வேல்யூ எல்லாமே ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணா தான் இருக்கும். இப்ப 2ஆம் நம்பர் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் நெறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 4 தடவ 2 குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 தடவையும் 2 வந்து பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு செக் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்துரலாம். ஸோ இப்ப அதே வந்து இவங்க சார்ட்டட் ஆர்டர் குடுக்கல அப்படின்னா, நம்ம வந்து ஹேஷ் மேப் மாரி யூஸ் பண்ணி அத வச்சு சேஞ்ச் பண்ற மாரி பண்ணிரலாம். ஓகேவா? ஸோ இப்ப எக்ஸாம்பிள் 2ல பார்த்தீங்க அப்படின்னா, 1, 1, 2, 3 குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே மாரி தான் நம்ம மூவ் பண்றோம். மொதல்ல டெம்பரரி இங்க மார்க் பண்ணிட்டு செக் பண்ணுவோம். டெம்பரரி வேல்யூ அதுக்கு அடுத்து இருக்க வேல்யூயும் கம்பேர் பண்ணுவோம். 2மே ஈக்குவலா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ டெம்ப் டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட்டா மார்க் பண்ணிர்றோம். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆயிரும். நமக்கு வந்து 1க்கு அடுத்து நேரா 2க்கு வரும். இப்ப அகைன் செக் பண்ணும்போது இந்த 2 வேல்யூ நாட் ஈக்குவல்ங்கறனால எல்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ டெம்பரரி வேரியபிள் இங்க இருந்து இங்க மூவ் பண்ணிரும். ஓகேவா? இப்ப அகைன் இதையும் கம்பேர் பண்ணுவோம். 2 அண்ட் 3 2மே யூனிக் வேல்யூங்கிறனால எல்ஸ் ஒர்க் ஆகும். அகைன் நம்ம டெம்பரரிய மூவ் பண்ணுவோம். இப்ப அகைன் செக் பண்ணும்போது டெம்புக்கு அடுத்து இருக்க வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பாண்ட பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு பாண்ட கிரியேட் பண்ணுவோம். டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட். நமக்கு இங்க என்ன இருக்கும்? நல் இருக்கும். ஓகேவா? இந்த 3 நமக்கு இருக்காது. இப்ப டெம்புக்கு அடுத்து இந்த 3க்கு அடுத்து நமக்கு நல்லு தான். இப்ப அகைன் வந்து ஒய் லூப்ல செக் பண்ணும்போது டெம்ப் நாட் ஈக்குவல் டூ நல்லு. ஆனா டெம்புக்கு அடுத்து இருக்கிறது என்னது? நல் இருக்கு. அப்ப நமக்கு இந்த ஒய் லூப் பிரேக் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம பிரேக் பண்ணிக்கணும். ஃபைனலா நமக்கு ஹெட் இங்க தான் இருக்கும். நம்ம அவுட்புட்ட ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா 1, 2 கிடைக்கும். அடுத்து 3 அதுக்கு அடுத்து நமக்கு நேரா நல்லு மார்க் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு அவுட்புட்டா வேணும். ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு O ஆஃப் Nன்னு எடுத்துக்கும். ஏன்னா நம்ம லிங்க்டு லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் ஒரு தடவ டிராவர்ஸ் பண்ணிரும். ஓகேவா? ஸோ O ஆஃப் Nன்னு எடுத்துக்கும். தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணல. ஸோ நமக்கு வந்து O ஆஃப் 1ல தான் ரன் ஆகும். ஸோ வாங்க கோட் பார்க்கலாம். ஸோ இதான் அதோட கோட். வந்து டெம்பரரி வேரியபிள மார்க் பண்ணி வச்சிருக்கோம். மார்க் பண்ணிட்டு ஒண்ணொண்ணா மூவ் பண்ணி செக் பண்ணிட்டே வரும். இப்ப இருக்கிற கரண்ட் வேல்யூவும் இதுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூவும் கம்பேர் பண்ணுவோம். 2மே ஈக்குவலா இருந்தா நெக்ஸ்ட்ட மட்டும் நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகேவா? டெம்ப் டாட் இப்ப கரண்ட் எலிமெண்டோட டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட்ங்கிறப்ப நடுவுல இருக்க அந்த எலிமெண்ட்ட ரிமூவ் பண்ற மாரி ஆயிரும். நமக்கு அதுக்கு அடுத்து இருக்க எலிமெண்டோட ஜாயிண்ட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும் ரன் ஆயிட்டே இருக்கும் இந்த ஒயில் லூப்ல. ஃபைனலா நம்ம வந்து ஹெட்ட மட்டும் ரிட்டர்ன் பண்ணிர்றோம். ஸோ வாங்க ரன் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இது 0 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜையும் கோட் குடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் குடுத்துருக்கேன். ஸோ இந்த கோட நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. பாய்.